ஹலோ எவ்ரிவன், நான் உங்கள் ராஜ்குமார். நம்ம ஒரு பையன். இப்போ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ரயில் வீல் ஃபேக்ட்ரி, ரயில் இருசக்கர தொழிற்சாலையிலிருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் விட்ருக்காங்க. அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கன்னா, அது யார் எந்த இயருக்குன்னா 1 இயர் அப்ரெண்டிஸ்க்கு. 1 இயர் அப்ரெண்டிஸ் அது யாரெல்லாம் எலிஜிபிள்னு பார்த்தீங்கன்னா, 10th ஸ்டாண்டர்ட் இருந்தால் போதும். மினிமம் குவாலிஃபிகேஷன் 10th ஸ்டாண்டர்ட் இருந்தால் போதும், அவங்க எலிஜிபிள். அது பார்த்துங்க, என்னென்ன ட்ரேடில் எடுக்கிறாங்கன்னு பார்த்துங்க. ஃபிட்டரு, மெஷினிஸ்ட்டு, மெக்கானிக்கு, டர்னரு, சிஎன்சி ஆப்ரேட்டரு, எலக்ட்ரிஷியனு, எலக்ட்ரானிக் மெக்கானிக், இவங்கெல்லாம் எடுக்கிறாங்க. அதுக்கு பாருங்கள் என்னென்ன கேட்டகரியில் எவ்வளோ போஸ்டிங் சொல்லிட்டு போட்டிருக்காங்க. எஸ்சிக்கு இவ்வளோ, எஸ்டி, ஓபிசி, அன்ரிசர்வ்டு போட்டிருக்காங்க. மொத்தமாக பார்த்தீங்கன்னா எவ்வளோ சீட்டுன்னு பார்த்தீங்கன்னா 192 வேக்கன்சி இருக்குது. பார்த்தீங்கன்னா பிடபிள்யூடி, அதாவது என்னென்னா, அதாவது எனி டிசபிலிட்டிஸ் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு 8 கொடுத்துருக்காங்க. அது எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு 6 இடம் கொடுத்துருக்காங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா எலிஜிபிலிட்டி ஆஃப் கேண்டிடேட். அது பார்த்திங்கன்னா ஏஜ் லிமிட் 15/11/2019. அதாவது இந்த டேட்டுக்குள்ளார 24 வயசு மட்டும் ஆயிருக்கணும். 24 மேலே போச்சுன்னா அவங்க எலிஜிபிள் கிடையாது நார்மலாக. ஆனால் பார்த்திங்கன்னா எஸ்சி எஸ்டிக்கு 5 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. அதுபோல் ஓபிசிக்கு 3 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா மினிமம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ட்ரைனிங்க்கு பார்த்திங்கன்னா 10th படிச்சிருந்தால் போதும். சரிங்களா, 10th படிச்சிருந்தால் போதும். அது எந்தெந்த டெஸ்டினேஷன்லாம் கொடுத்துருக்காங்க பார்த்துங்க. அடுத்தது எவ்வளோ ஸ்டைஃபன், எவ்வளோ சேல்ரி கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபிட்டரு, மெஷினிஸ்ட்டு, மெக்கானிக்கு, டர்னர், எலக்ட்ரிஷியன் இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 10,899 ரூபா கொடுக்குறாங்க பர் மந்த்துக்கு. அதே சிஎன்சி ஆப்ரேட்டராக இருந்தால் 12,261 ரூபா கொடுக்குறாங்க பர் மந்த்துக்கு. சரிங்களா, இது எப்படி அப்ளை பண்ணணுன்னா, நார்மலாக அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி அனுப்பணும், அவ்வளோதான். இது எக்ஸாம்லாம் எதுவும் கிடையாது. டேரெக்டு அவங்களே டேரெக்டாக ரெக்ரூட் பண்ணுற இடம் தான் இது. இப்போ பார்த்தீங்கன்னா, அதாவது எஸ்சி எஸ்டி அது போல் இருந்தவங்களாம் அவங்களுக்கு உண்டான சர்டிஃபிகேட் கேஸ்ட் சர்டிஃபிகேட் அது சப்மிட் பண்ணணும் அப்ளிகேஷன் கூட. அது போல் ஓபிசி இருந்தீங்கன்னா அவங்களுக்கு உண்டான வேலிட் சர்டிஃபிகேட் கேஸ்ட் சர்டிஃபிகேட் சப்மிட் பண்ணணும். பேமெண்ட் ஆஃப் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா வச்சிங்களேன், எப்படி பண்ணணுன்னா, டிமாண்ட் டிராஃப்டில் எனி நேஷனலைஸ்ட் பேங்க்கு, சரிங்களா, எனி நேஷனலைஸ்டு பேங்க்கில் 100 ரூபா டிமாண்ட் டிராஃப்ட் டிடி எடுத்துகிட்டு உங்களை அப்ளிகேஷனோட அட்டாச் பண்ணி அனுப்பணும். இது ஏதாவது ஹேண்டிகேப்பில் உமன்ஸ் இருந்தீங்கன்னா எஸ்சி எஸ்டியில் அவங்களுக்குலாம் இந்த ஃபீஸ். அடுத்தது எதெல்லாம் இந்த அப்ளிகேஷன் கூட அட்டாச் பண்ணி அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 10th மார்க் ஷீட்டு அது கூட ஈக்குவலண்ட்டான கரெக்டாக இருக்கிற மாதிரி 50% இருக்கணும். 50% நீங்கள் 10th குவாலிஃபிகேஷனில் மார்க் எடுத்துருக்கணும். அப்போ தான் அவங்க எலிஜிபிள். அது கூட உங்களோட ஏஜ் ப்ரூஃப் அட்டாச் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா எஸ்சி எஸ்டிக்கான கேஸ்ட் சர்டிஃபிகேட்டு அட்டாச் பண்ணணும். ஓபிசின்னா அவங்களுக்கு உண்டான கேஸ்ட் சர்டிஃபிகேட் அட்டாச் பண்ணணும். அது ஃபிசிக்கலி அதாவது ஹேண்டிகேப்டு அது போல் இருந்தீங்கன்னா அவங்களுக்கு உண்டான என்ன இது ப்ராப்ளமோ அதுக்கு உண்டான சர்டிஃபிகேட் மெடிக்கல் போர்டிலேருந்து வாங்கி நீங்கள் அட்டாச் பண்ணி அனுப்பணும். அதுக்கப்புறம் 2 ஃபோட்டோ அந்த அப்ளிகேஷன் கூட பேஸ்ட் பண்ணி இருக்கணும். எக்ஸ் சர்வீஸ் மேன் அது போல் யாராவது இருந்தாங்கன்னா அவங்க எப்போ சர்வீஸ்லேருந்து டிஸ்சார்ஜ் ஆனாங்களோ அதுக்குண்டான சர்டிஃபிகேட் அட்டாச் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா என்னைக்கில் லாஸ்ட் டேட்டை அப்ளை பண்ணுறது, எந்த இதுக்கு அப்ளை அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. நான் உங்களுக்கு கொடுக்குறேன்.
நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் என்றைக்கு வந்து ஆஃப்லைனில் வந்து சப்மிஷன் பண்ணணும் அப்படின்றதுக்காக கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் டேட் வந்து 15/11/2019. சரிங்களா? அது வந்து அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து லிஸ்ட் அவுட் பண்ணி என்றைக்கு வந்து சொல்லுவாங்கன்னா 16/12/2019 அன்றைக்கி அவங்க வந்து லிஸ்ட்டு வெளியிடுவாங்க, யார் யாரெல்லாம் செலக்ட் ஆகிருக்கீங்கன்னு. அதுக்கப்புறம் அவங்க வந்து டைரெக்டாக ஃபேஸ் டு ஃபேஸ் வச்சு இன்டர்வியூ வச்சு எடுத்துப்பாங்க. சரிங்களா? அது வந்து என்னையிலேருந்து ட்ரைனிங் ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 2/1/2020 ட்ரைனிங் வந்து ஸ்டார்ட் ஆகுது. மோட் ஆஃப் செலெக்ஷன் தான், அதுதான் 10th வந்து 50% வந்து மார்க் எடுத்துருக்கணும், அதான் மோட் ஆஃப் செலெக்ஷன் கொடுத்துருக்காங்க. கன்சல்டேஷன் மார்க்ஸ் ஈக்குவல், அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா இதில் தான் கொடுத்துருக்காங்க. நான் இதை பிடிஎஃப் வந்து அட்டாச் பண்ணி உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துக்குங்க. 1 year அப்ரெண்டிஸ் தான், 10th குவாலிஃபிகேஷன் இருந்தால் போதும் மேக்ஸிமம். 192 வேக்கன்சி இருக்குது. பாருங்கள், கீழே வந்து அப்ளிகேஷன் கொடுத்துருங்க. நீங்கள் அந்த வெப்சைட்டில் போய் கூட நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஃபில் பண்ணி அந்த அட்ரஸுக்கு அனுப்பிடலாம். சரிங்களா? அப்ளிகேஷன் உங்களுக்கு கீழே இருக்குது, லிங்க்கில் உங்களுக்கு கொடுக்குறேன், பார்த்து யார் யாருக்கு எப்படி எப்படி அப்ளை பண்ணணுன்னு. சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ பிடிச்சதுன்னா இது போல் நிறைய வீடியோ உங்களுக்காக டெய்லியும் போடுவோம். சரிங்களா? ஸோ தேங்க்யூ வியூவர்ஸ்.